இங்க என்ன பண்ற? இல்ல நீ ஓரமா இல்லம்மா. ஏன்னா குறுக்கு வரீங்க. வந்து இது வந்து இருமா சாதம் கணிக்கும் போது ஏன் குறுக்கு பாட்டா பாடன்னு சொல்லணும். அச்சாதுக்க மாட்டா. ஐயா எப்படி இருக்குது என்று கனி இருமா பாக்கு மொத்தம் கரெக்டா பாயிண்ட் வரும். வந்து அதாவது சொல்லுங்க ஐயா. ஐயா அதாவது உன்னுடைய மகன் செத்த நேரம் சரியில்லை. என் மகனாக முத்துராஜன் செத்த நேரம் சரியில்லை. ஆமா எப்படி அதாவது சர்ப்பதோஷம் இருக்குது அவனுக்கு. அதனால பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். பாம்பு கடிச்சதுனால சர்ப்பதோஷம். அவனுக்கு கண்ணி கழிச்சு எடுத்தா மட்டும்தான் உங்க நாடு நல்லா இருக்கும். என் மகனாகிய முத்துராஜனுக்கு சர்ப்பதோஷம் இருக்குது. ஆமா சாதம் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். ஆமாப்பா செத்த பொண்ணுக்கு யாருப்பா பொண்ணு கொடுப்பாங்க? ஏப்பா பொட்டி நிறைய பணம் கொடுக்கறேன்னா எத்தனை பொண்ணு கட்டிக்கிறதுக்கு பொண்ணு நிறைய இருக்குது. இந்த நாட்டுல என் மகன் முத்துராஜன் மலிந்துட்டான்னு தெரியும். அயல்நாடு போனா தெரியாது. அதனால கட்டிக்க பொண்ணு கொடுத்தா பொட்டி நிறைய பணம். சோத்து மேல வீட்டு மேல சோத்தள்ளி போட்டா 1000 காக்காய் வரும். தேவி அதனால நீங்க இங்க இருங்க. அயல்நாடு சென்று நான் பொன் பார்த்து வருகிறேன். நம்ம மகனுக்கு திருமணம் செய்தால் இருந்து சடங்கு செய்ய முடியுமா? நமக்கும் நல்லது, நாட்டு மக்களுக்கும் நல்லது. அப்படியா? ஆமா திருமணம் செய்தால்தான் நம்முடைய மகனுடைய ஆத்மா சாந்தி அடையும். ஆமா நீ போயிட்டப்பா. அதனால இருந்தாலும் நாடு நாடாக செல்கிறீர்களா? உண்மைதான். அயல்நாடு சென்று வருகிறேன். ஐஸ் கட்டில வச்சு பத்திரமா பாத்துருப்பா மகனை. ஆமா ஆகட்டுங்க போயிட்டு வருவா. சீக்கிரமாக விரைந்து வாங்க. சென்று வருகிறேன். சொல்லுங்க விளக்கமாறு கொஞ்சம் பெருசா வேணுமா? போலாமா கொஞ்சம் வேணும். அவன்கிட்ட சொல்லுங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது 55 நகரம் வந்தோம். கட்டிக்க பொண்ணு கொடுத்தா பொட்டு நிறைய பணம் தரன்னு கேட்டோம். நம்ம இல்லன்னு சொல்றோம். எவ்வளவு பணம் வச்சுக்கிறோம் நம்ம நம்மகிட்ட இல்லையா? இவ்வளவு பணம் வச்சுக்கிறோம். சரி அங்க தெரியாது என்ன ஊரு? அதான் பழைய திருப்பதி செங்கனூர் இல்லப்பா. காந்தார தேசம். என்ன காந்தார தேசம்? ஆமா நான் இங்க இருக்கிறேன். அந்த ஊருக்கு போய் எல்லாம் நடக்க முடியல, காலெல்லாம் வலிக்குது. பொண்ணு இருக்குதான்னு கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு. சரி நான் கேட்டு வரேன். பொண்ணுக்குதா? நான் இங்க இருக்கிறேன், போயிட்டு வா. ஆகட்டுங்க. ஏங்க எடுத்துட்டு போட்டுமா? இல்ல எடுத்துட்டே போட ஓரமா வைக்கணுமா? ஓரமா வைக்க. 6-10 புள்ளிய செக் போய் கிடக்குது. கேட்கறதுக்கு ஆள் இல்லாத கிடக்குது. கட்டையாவது வெட்டுங்க சாமி.